மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள். அவனுடைய டார்கெட் மறுமை வெற்றி தான். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செயலை பார்த்தீங்கன்னா ஷிர்கை இங்கே செய்து கொண்டு எப்படி வெற்றி பெறுவது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமஅவாஹுன் நார், அவன் ஒதுங்கும் இடம் நரகமாகும். வமா லவ்வாலிமீன மின் அன்சார், நாளை மறுமையிலே இணை வைத்து வரக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த உலகத்தில் நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்கிற டார்கெட், இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம் என்கிற நம்பிக்கை. ஆனால் அவர் செய்கிற விவசாயம் என்ன? ஷிர்க். சுவர்க்கம் போக வேண்டுமா? இல்ல. நோக்கம் நல்லதுதானே என்று வாதித்துக் கொண்டிருக்க கூடாது. அப்படி என்றால் நமக்கு இந்த ஒரு பேசிக் இல்லாம இருந்தா ஓகே. நமக்கு உரசி பார்க்கக்கூடிய உரைகள் ஒன்று கிடையாது. ஊகங்களும் ஐதீகங்களும் மூட நம்பிக்கைகளும் தான் நம்முடைய மார்க்கம் என்கிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் ஓகே. ஆனால் நமக்கென்று தெளிவாக அல் குர்ஆன் இருக்கிறது, நமக்கென்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் நான் 2 விஷயங்களை விட்டு செல்லுகிறேன், அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்து வாழும் காலமெல்லாம் லன் ததில்லு, வழிகட்டு போகவே மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் தருகிறார்கள். ஒன்று என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன். இரண்டாவது சுன்னதி, என்னுடைய சுன்னத். அப்ப நமக்கென்று குர்ஆனும் சுன்னாவும் இருக்கிறது. நம்ம நினைப்பதெல்லாம் மார்க்கமாகும் என்று நினைத்தால், நாங்கள் இந்த விவசாயியுடைய உதாரணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த விவசாயி ஒரு உப்பு நிலம், அவனிடத்தில் இதுக்கு ஒரு 5 ஏக்கர் உப்பு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் போய் நெல்ல போடுறான். உப்பு நிலத்தில் வேளாண்மை வளருமா? நெல் வளருமா? அந்த நிலத்தில் உப்பு செய்யலாம். அல்லது அவன் ஏதாவது இறால் வளர்க்கறதுக்கான ஏற்பாடு செய்யலாம், அவருக்கு நுழைஞ்சு இருந்தான். ஆனால் அவன் போய் அவனுடைய டார்கெட் என்ன? நிலம் இருக்க, எனவே நான் வேளாண்மை விவசாயம் செய்ய போறேன், நெல்லை கொண்டு போட்டால் தோத்திருவான். இதே போல ஒரு நிலைதான் இந்த உலகத்தில். என்னுடைய டார்கெட் மறுமை வெற்றி, மறுமை வெற்றி. அல்லாஹ் என்ற உள்ளம் தெரியும், அல்லாஹ் உள்ளம் தெரியும். ஆனால் அல்லாஹ் அந்த உள்ளத்தை பண்படுத்துவதற்கு தேவையான 2 பேசிக்கை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி